ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஒரே மாதிரியான ரெண்டு கொடியை உங்களுக்கு காண்பித்து அதுல ஒரு நாட்டின் கொடியை கண்டுபிடிக்க சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்தியாவின் கொடியையும் நைஜர் நாட்டின் கொடியையும் காண்பித்து எது இந்தியாவின் கொடி என்று கேட்டால் உங்களால சரியாக சொல்ல முடியும் இல்லையா? அதுபோல உலகம் முழுவதும் உள்ள ஒரே மாதிரியான கொடிகளை காண்பித்து நாங்க கேட்குற நாட்டின் கொடியை கண்டுபிடிக்க சொல்லுவோம். வாங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வீடியோக்குள்ள போலாம். கழுகும் பாம்பும் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் மெக்சிகோ. அதே மாதிரியாக இருக்கும் அடுத்த கொடி இட்டலி நாட்டின் கொடி. 50 நட்சத்திரங்களும் 13 கோடுகளும் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் அமெரிக்கா. அதே மாதிரி இருக்கும் அடுத்த கொடி மலேசியா நாட்டின் கொடி. 3 கோடுகள், அதாவது வெள்ளை, நீலம், சிவப்பு உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் ரஷ்யா. அதே மாதிரி இருக்கும் கொடி ஸ்லோவேனியா நாட்டின் கொடி. யூனியன் ஜாக் மற்றும் சதர்ன் கிராஸ் மற்றும் காமன்வெல்த் நட்சத்திரம் உள்ள நாட்டின் கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் ஆஸ்திரேலியா. பக்கத்துல அதே மாதிரி இருக்கும் கொடி நியூசிலாந்து நாட்டின் கொடி. வெள்ளை பின்னணியில் சிவப்பு குறுக்கு வரி உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் இங்கிலாந்து. அதே மாதிரியாக இருக்கும் கொடி ஜார்ஜியா நாட்டின் கொடி. வெள்ளைக்கு நடுவில் சிவப்பு வட்டம் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் ஜப்பான். அதே மாதிரி பக்கத்துல இருக்கும் கொடி பங்களாதேஷ் நாட்டின் கொடி. மேலே வெள்ளை, கீழே சிவப்பு 2 கிடைக்கோடுகள் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் போலாந்து. அதே மாதிரி இருக்கும் கொடி மொனாக்கோ நாட்டின் கொடி. மேலே மஞ்சள், கீழே நீலம் மற்றும் சிவப்பு கோடுகள் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் கொலம்பியா. அதே மாதிரி இருக்கும் கொடி வெனிசுவேலா நாட்டின் கொடி. சிவப்பு, வெள்ளை, நீலம், வெள்ளை, சிவப்பு இந்த 5 கோடுகள் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் தாய்லாந்து. அதே மாதிரி இருக்கும் கொடி கோஸ்டரிக்கா கொடி. நீலம், மஞ்சள், சிவப்பு செங்குத்து கோடுகள் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? உங்களுக்கு ஒரு க்ளூ, இது ருமேனியா அல்லது சாட் நாட்டின் கொடியாக இருக்கலாம். பதில் இரண்டும். ருமேனியாவின் நீலம் வெளிர் நீலம், சாடின் நீலம் கருமையானது. இதுதான் அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சிவப்பு பின்னணியில் நீலம் மற்றும் வெள்ளை குறுக்கு வரி உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் நார்வே. அதே மாதிரி பக்கத்துல இருக்கும் கொடி ஐஸ்லாந்து நாட்டின் கொடி.
சிவப்பு வெள்ளை நீலம் கருப்பாக உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் நெதர்லாந்து. அதே மாதிரி இருக்கும் கொடி லக்சம்பர்கின் கொடி. ஒரே ஒரு ஷேட் டிஃபரன்ஸ் மட்டும்தான், மற்றபடி ரெண்டு கொடியும் ஒரே மாதிரி இருக்கும். சிவப்பில் வெள்ளை பிறை மற்றும் நட்சத்திரம் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் துருக்கி. அதே மாதிரி இருக்கும் கொடி டுனீசியா நாட்டின் கொடி. வெள்ளைப்பிறை மற்றும் 5 நட்சத்திரங்கள் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் சிங்கப்பூர். அதே மாதிரி இருக்கும் கொடி இந்தோனேஷியா நாட்டின் கொடி. வெள்ளை, சிவப்பு, பச்சை கிடைக்கோடுகள் மற்றும் இடது பக்கத்தில் செங்குத்து சிவப்பு வரி உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் ஓமன். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கும் கொடி பெலாரஸ் நாட்டின் கொடி. பச்சை, மஞ்சள், சிவப்பு செங்குத்து கோடுகள் நடுவில் பச்சை நட்சத்திரம் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் செனகல். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கும் கொடி கேமரூன் நாட்டின் கொடி. சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு கோடுகள் நடுவே பச்சை நட்சத்திரங்கள் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் சிரியா. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கும் கொடி ஈராக் நாட்டின் கொடி. வெளிர் நீலத்தில் வெள்ளை நட்சத்திரம் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் சொமாலியா. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கும் கொடி மைக்ரோனேஷியா நாட்டின் கொடி. நீலம் மற்றும் சிவப்பு பின்னணியில் வெள்ளை முக்கோணம், சூரியன் மற்றும் நட்சத்திரங்கள் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கொடி. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கும் கொடி செக் ரிப்பப்ளிக் நாட்டின் கொடி. இடது பக்கம் சிவப்பு முக்கோணம் மற்றும் வெள்ளை நட்சத்திரம், நீலம் மற்றும் வெள்ளை கோடுகள் உள்ள கொடி எந்த நாட்டின் கொடி? பதில் கியூபா. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கும் கொடி சிலி நாட்டின் கொடி. ஒரே மாதிரியான கொடிகள், ஆனால் ஒவ்வொன்றும் தனி கதை சொல்கிறது. எத்தனை கொடியை சரியாக கெஸ் பண்ணீங்க? முழு மதிப்பெண் வாங்கினாலும் புதிதாக கற்றாலும் கொடிகளின் நிறங்களில் ஆச்சரியங்கள் தான் மிஞ்சியுள்ளன. உங்க ஸ்கோரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.